புத்தருடைய சமகாலத்தில் வாழ்ந்த ஒரு அரசன் இறந்துட்டார். அந்த இறந்த அரசருக்கு ஆச்சாரியர்கள், குருமார்கள், பிராமணர்கள், சாஸ்திர சம்பிரதாயம் தெரிஞ்சவங்களை பொறுத்த வரைக்கும் திதி தர்ப்பணம் ஈமக்கரியே செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த சடங்குகள் எல்லாம் புத்தர் கவனிக்கிறார். கவனித்து பொறுமையாக பார்த்துட்டு அவங்க என்னெல்லாம் செய்கிறான்னு கவனிச்சுட்டே இருக்கிறார். அதற்கு பிறகு ஒரு ஆச்சாரியாரை கூப்பிட்டு கேட்குறார், என்ன செய்கிறீங்க? அந்த ஆச்சாரியார் பதில் கொடுக்குறாரு, இறந்து போனவங்களை பொறுத்த வரைக்கும் இறந்து போனதுக்கு பிறகு அந்த ஆன்மா நற்கதி அடையணும்னா இங்கே பாவமோ புண்ணியமோ எதாவது செஞ்சு வச்சுருப்பாங்க. அந்த பாவத்தை கரைக்கிறதுக்காக திதி தர்ப்பணம் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். அதை தான் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம்னு சொல்கிறார். இதை பொறுமையாக கேட்டுட்டு இருந்த புத்தரை பொறுத்த வரைக்கும் அமைதியாக அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிட்டார். இந்த ஆச்சாரியார்களும் குருமார்களும் எப்போ வருவாங்கன்னு காத்துக்கிட்டே இருந்த புத்தரை பொறுத்த வரைக்கும் 10 நாள் கழித்து அந்த ஆற்றங்கரை ஓரத்துக்கு இவங்க எல்லாம் சேர்ந்து வரும்போது, கும்பலாக வரும்போது, இவர் ஆற்றுக்குள்ளே போய் நின்று தண்ணி எடுத்து கரையில் ஊற்றிக்கிட்டே இருக்கிறார். அந்த கரையில் இருக்கக்கூடிய தண்ணி மீண்டும் ஆற்றுக்கே வருது. ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு தண்ணியை ஊற்றிக்கிட்டே இருக்கிறார். அங்கே இருக்கக்கூடிய தலைமை ஆச்சாரியார் மட்டும் கேட்குறார், கௌதமா இங்கே வா, என்ன செஞ்சிட்ருக்கேன்னு கேட்குறார். புத்தர் பொறுமையாக போய், ஐயா கோச்சிக்காதீங்க, பக்கத்தில் என்னுடைய காடு இருக்குது, அந்த காட்டுக்கு தண்ணி வாய்ச்சிட்ருக்கேன் அப்படின்ட்டு இருக்கிறார். நீ என்ன முட்டாளா அப்படின்னு தலைமை ஆச்சாரியார் கேட்குறார். எங்கேயோ இருக்கக்கூடிய காட்டுக்கு இங்கேருந்து தண்ணி பாய்ச்சா போகுமா ஐயா அப்படின்னு கேட்கும் பொழுது கௌதம புத்தர் பொறுமையாக சொல்கிறாரு, எங்கேயோ இறந்து போனவங்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்தா போகும்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய இங்கே 1 மைல் தூரத்தில் இருக்கக்கூடிய காட்டுக்கு நான் இங்கேருந்து தண்ணி ஊற்றினா போகாதுங்களா அப்படின்னு கேட்டிருக்கிறார். அப்போ புத்தரை பொறுத்த வரைக்கும் ஞானம் இருக்கக்கூடிய அற்புதமான மனிதர். அவர் சொல்கிறது உண்மைதான். இந்த திதி தர்ப்பணம் இதெல்லாம் முன்னோர்களுக்கு போய் சேருதோ இல்லையோ, இயலாதவங்களுக்கு போய் சேரும் இல்லையா, அதனால் தாராளமாக இந்த திதி தர்ப்பணம் இதெல்லாம் உங்களால் கொடுக்க முடியாட்டும் பரவாயில்ல, கொடுக்குறவங்கள தடுக்க வேண்டாம். உங்கள்கிட்ட இருக்குன்னா, அது தேவைக்கு அதிகமாக இருக்குன்னா இயலாத மனிதர்களுக்கு உதவி செய்யுங்க. சாஸ்திரம், சம்பிரதாயம், இதிகாசம், புராண கட்டுக்கதைகள் நம்பவே வேண்டாம். ஆனால் பிற மனிதர்களுக்கு உதவி செஞ்சீங்கன்னா அதனால் அவங்க பயனடைவாங்க. அவங்க வாழ்க்கையில் அடுத்த கட்ட நகரம் நோக்கி போவாங்க. அதுக்கு நீங்கள் உதவியாக இருக்கிறீங்க மட்டும் புரிஞ்சுக்குங்க. உண்மையாலுமே உலக மக்கள் தொகை 800 கோடி பேர்னா 350 கோடி பேர் கிறிஸ்தவர்களாக இருக்காங்க, 250 கோடி பேர் இஸ்லாத்தை சார்ந்தவங்களாக இருக்காங்க, 80 கோடி பேர் பௌத்தத்தை சார்ந்தவங்களாக இருக்காங்க, 120 கோடி பேர் தான் இந்துக்களாக இருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த 100க்கு 10% இருக்கக்கூடிய 12 கோடி பேர் தான் இந்த சாஸ்திரம், இதிகாசம், புராணம், ஆன்மீக வழிபாடு இது மாதிரி விஷயத்தில் அதீதமான ஈடுபாடு இருக்கக்கூடிய மனிதர்களாக இருப்பாங்க. ஏற்கனவே திதி தர்ப்பணத்தை பற்றி காணொலி பதிவு செஞ்சுருக்கிறோம். ஏற்கனவே அதில் சந்தேகம் சில பேர் கேட்டிருக்கிறனால அவங்களுக்கான பதிவு தான் இந்த பதிவு. யாருடைய மனதையும் புண்படுத்தக்கூடிய நோக்கம் எங்களுக்கு கிடையாது. இது எங்களோட தனிப்பட்ட கருத்தாக இருக்கிறனால விருப்பப்படக்கூடிய மனிதர்கள் மட்டும் பார்க்கலாம். இந்த சாஸ்திரம், சம்பிரதாயம், புராண இதிகாசத்தை நம்பிக்கை இருக்கக்கூடிய மனிதர்களை பொறுத்த வரைக்கும் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிவிட்டு வெளியே போயிடுங்க. இந்த சேனலை பின்பற்றக்கூடிய மனிதர்களை பொறுத்த வரைக்கும் எந்த மதத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் உண்மையை தெரிஞ்சுக்கினா மட்டும் இந்த காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு தேவையான பயனுள்ள தகவல் கண்டிப்பாக கிடைக்குங்க. வணக்கம், நான் உங்கள் ஆத்ம நண்பன் நாளும் கோலம் நன்னிலை பிறந்து இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி, திருப்தி, சந்தோஷத்துடன் கூடிய செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ பரிபூர்ணத்துவமான வாழ்த்துக்கள். ஏற்கனவே ஒரு காணொலி பதிவு செஞ்சுருந்தோம். திதி தர்ப்பணம் அமாவாசை அன்னைக்கு ஏன் கொடுக்குறோம், அந்த திதி தர்ப்பணம் கொடுக்குறதோட தாத்பரியம் என்ன அப்படின்னு காணொலி பதிவு செஞ்சுருந்தோம். இது ஒரு பொதுவான பதிவு தான். அதில் ஒரு சில சந்தேகம் கேட்டிருந்தாங்க. அதில் ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்டிருந்தார், நாங்கள் இந்து மதத்தில் பிற சமயத்தை சார்ந்தவங்களாக இருக்கிறோம், அதாவது ஜைனம், பௌத்தம் இது மாதிரி சமயத்தை சார்ந்தவங்களாக இருக்கிறோம், எங்களுக்கு இதில் உடன்பாடு கிடையாது, அந்த திதி தர்ப்பணம் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அந்த காணொலியை மீண்டும் போய் பாருங்கள். முன்னோர்கள் இப்படி சொல்லியிருக்கிறாங்க, இது செஞ்சால் நல்லது, என்ன காரணத்துக்காக என்ன நோக்கத்துக்காக திதி தர்ப்பணம் கொடுக்குறோம், இயலாதவங்க எப்படி திதி தர்ப்பணம் கொடுக்கும்னு சொல்லியிருக்கிறோம். எங்கேயுமே கட்டாயம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்த கிடையாது. திதி தர்ப்பணம் கொடுக்க விருப்பம் இல்லாதவங்க கொடுக்க தேவையில்லை, அவசியமும் கிடையாது. என்ன காரணம் அப்படின்னா, இந்த திதி தர்ப்பணம்ங்கிறது ஒரு சாராருக்கானது. இந்த காணொலியை பார்க்கக்கூடிய மனிதர்களை பொறுத்த வரைக்கும் சமயம், சம்பிரதாயம், சாஸ்திரம், இதிகாசம், புராணத்தில் நம்பிக்கை இருக்கக்கூடிய மனிதர்களாக இருந்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணிட்டு வெளியே போயிருங்க, முழுமையாக பார்க்க வேண்டாம். நாங்கள் சொல்லக்கூடிய கருத்து உங்களுக்கு முரண்பட்டதாக இருக்கலாம். இருந்தாலும் கூட ஜோதிடர் அப்படிங்கிறவர் எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு மனிதராக இருக்கிறனால எல்லாருடைய கேள்விக்கு கண்டிப்பாக பதில் தெரிஞ்சிருந்தால் கட்டாயம் கொடுத்து தான் ஆகணும். இல்லை இது முழுமையாக பார்க்குறீங்க அப்படின்னா தாராளமாக பாருங்கள்,
உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஏற்புடையதாக இருந்தால் ஏற்றுக்குங்க, இல்லைன்னா தாராளமாக கமெண்ட் பண்ணி உங்களோட சந்தேகத்தை கேள்வியாக கேளுங்க. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பணம் 5000மோ 10,000மோ 1,00,000மோ 1 கோடியோ, அந்த பணத்தை பிற மனிதர்களுக்கு செலவு பண்ண சொன்னால் அதற்கு காரணம் கேட்பீங்க. எதுக்காக நான் அவங்களுக்கு செலவு பண்ணணும், நான் சம்பாரிச்சது அப்படிம்பீங்க. உண்மையாலுமே பிரபஞ்சத்தோட ஒத்துழைப்பு இல்லாமல், பிரபஞ்சத்துடைய ஒத்ததிர்வில் நீங்கள் இயங்காமல் உங்கள்கிட்ட பணம் கூட வராது. அப்போ இந்த பணம்ங்கிறது என்னென்னா பிற மனிதர்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு உபப்பொருள். உங்கள்கிட்ட ஒரு 5000 10,000 பணம் இருக்குது அப்படின்னா இல்லாதவங்களுக்கோ இயலாதவங்களுக்கோ கஷ்டப்படுறவங்களுக்கோ கொடுக்கணுங்கிற மனம் வராது. இதே ஒரு கோயிலுக்கு கொடுத்தீங்கன்னா புண்ணியம் வரும், இல்லாதவங்க இயலாதவங்க முடியாதவங்க ஆதரவற்றவருக்கு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு புண்ணியம் வரும்னு சொன்னால் நீ தாராளமாக உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய தொகையில் கொஞ்சம் தொகை எடுத்து தாராளமாக கொடுப்பீங்க. அது மாதிரி இந்த திதி தர்ப்பணம் எல்லாமே நன்றி உணர்வுக்காக சொல்லப்பட்ட விஷயங்களை தவிர அதில் ஒரு விஷயமும் கிடையாது. அது ஒரு நன்றி உணர்வு தான். உங்கள் வாழ்க்கையில் இந்த பிரபஞ்சத்தில் நம்ம கைகால் சுகத்தோட ஆரோக்கியத்தோடு படைக்கப்பட்டிருக்கிறோம். நம்மளுக்கு தேவைக்கு அதிகமாக வருமானம் வருது அப்படின்னா தாராளமாக இல்லாத இயலாத முடியாத ஆதரவற்ற பெற்றோர்களுக்கோ அல்லது வயதானவங்களுக்கோ நீங்கள் உதவி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் புண்ணியம் வருதோ இல்லையோ ஏதோ ஒரு ரூபத்தில் உங்கள் வாழ்க்கையில் முன்னோக்கி போகக்கூடிய வழி உங்களுக்கு கிடைக்கும். ஒரு மனிதனை பொறுத்தவரைக்கும் பூமியில் பிறக்கிறது கர்மவினை தான் காரணம் அப்படின்னு சொன்னாலும் கூட அந்த மனிதன் பிறந்ததுக்கு பிறகு தன்னுடைய இறக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துக்குள்ளே பிற உயிர்களை தன் உயிராக பாவித்து முடியாத இயலாத மனிதர்களுக்கு உதவி செஞ்சாங்கன்னா அப்படிப்பட்ட மனிதர்களை மகாத்மா புண்ணிய ஆத்மான்னு சொல்கிறோம். அந்த புண்ணிய ஆத்மாக்களை பொறுத்த வரைக்கும் இருள் பகுதியிலிருந்து கடந்து வெளிச்சமாக இருக்கக்கூடிய அதலம் விதலம் சுதலம் மகுதலம் பாதலம் பௌர்லோகம் புண்ணியலோகத்துக்கு போகிறதுனால அப்படிப்பட்ட இறந்த முன்னோர்களுடைய ஆன்மாக்களை பொறுத்த வரைக்கும் புண்ணிய ஆன்மாக்களுடைய உதவி மூலயமா வழிகாட்டக்கூடிய ஆன்மாக்களாக மாறி தன்னோட சந்ததிக்கு உதவி செய்கிறது சொல்லப்படுது. இது எந்த அளவுக்கு உண்மைங்கிற விஷயம் உண்மையாலுமே யாருக்குமே தெரியாது. இது ஒரு பயிற்றுவிப்பு தான், இது ஒரு நம்பிக்கை தான். பயிற்றுவிப்புனா என்ன அப்படின்னா முன்னோர்கள் தன்னோட சந்ததிக்கு என்ன சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்களோ அந்த விஷயத்தை செவிவழி செய்தியாக தெரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயத்தை அப்படியே ஃபாலோ பண்ணுறது பேர் பயிற்றுவிப்பு. இது எப்பயுமே மாற்ற முடியாது. இது காலங்காலமாக ஒரு முன்னோர் அடுத்த நபர்கிட்ட சொல்லிக் கொடுத்து அடுத்த சந்ததிகிட்ட சொல்லிக் கொடுத்து சந்ததியாக வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால இது என்றுமே மாற்ற முடியாது. இது ஒரு நம்பிக்கை மட்டும்தான். இது உண்மையான்னு கேட்டால் உண்மை கிடையாதுன்னு தெரிஞ்சாலும் கூட இதனால் 4 மனிதர்கள் பயனடைகிறாங்க அப்படின்னா தாராளமாக அந்த காரியத்தை செஞ்சுட்டு போகட்டும், இதில் என்ன தப்பு இருக்குது? அப்போ எல்லாருமே வாழ்க்கையில் திதி தர்ப்பணம் கட்டாயம் கொடுத்தே தீரணுமான தேவையே இல்லை. அந்த திதி தர்ப்பணங்கிற பேரில் முன்னோர்களை பொறுத்த வரைக்கும் இல்லாதவங்களுக்கு முடியாதவங்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச போஜனம் வஸ்திரம் தானியம் தட்சணைங்கிற பேரில் சில தான தர்மங்களை கொடுப்பீங்க. அப்படிங்கிறதுனால தான் இந்த திதி தர்ப்பணத்தெல்லாம் அந்த காலத்தை சொல்லி வச்சுருக்காங்க. அப்போ முன்னோர்களை பொறுத்த வரைக்கும் முட்டாள்கள் கிடையாது. மனிதனை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு ரூபத்தில் பண்பாட்டு உணர்வோட நல்ல விஷயங்களுக்கு உட்படுத்தணுங்கிறதுனால தான் இந்த திதி தர்ப்பணம் தான தர்மம் புண்ணியம் பாவம் இதெல்லாம் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. அதெல்லாம் உண்மையோ பொய்யோ அந்த ஆராய்ச்சி நம்மளுக்கு தேவையே இல்லை. நம்மளை பொறுத்த வரைக்கும் பிற உயிருக்கு தன் உயிராக பாவிச்சு உதவி செய்கிறோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? இதனால் இல்லாதவங்க இயலாதவங்க முடியாதவங்க ஆதரவற்றவங்க வயோதிக மனிதர்கள் பயன்படுவாங்க அப்படின்னா தாராளமாக அந்த விஷயத்தை தொடர்ச்சியாக செய்யலாம். இது ஒன்றும் தப்பு கிடையாது. எங்களுக்குமே வெளிப்பாட்டில் உடன்பாடு கிடையாது. இருந்தாலும் கூட அதனால் ஒரு நல்ல காரியம் நடக்குது அப்படின்னா நம்ம ஏன் தடுக்கணும்? எல்லாத்தையும் ஆதிமூல ரிஷிமனை பார்த்து நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? உண்மையாலுமே உலக மக்கள் தொகை 800 கோடி பேர்னா 350 கோடி பேர் கிறிஸ்தவர்களாக இருக்காங்க, 250 கோடி பேர் இஸ்லாத்தை சார்ந்தவங்களாக இருக்காங்க, 80 கோடி பேர் பௌத்தத்தை சார்ந்தவங்களாக இருக்காங்க, 120 கோடி பேர் தான் இந்துக்களாக இருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த 100க்கு 10% இருக்கக்கூடிய 12 கோடி பேர் தான் இந்த சாஸ்திரம் இதிகாசம் புராணம் ஆன்மீக வழிபாடு இது மாதிரி விஷயத்தில் அதீதமான ஈடுபாடு இருக்கக்கூடிய மனிதர்களாக இருப்பாங்க. இந்த 12 கோடி மக்களுடைய நம்பிக்கையை நாம் ஏன் சதைக்காட்டி அந்த திதி தர்ப்பணங்கிற பேரில் முடியாதவங்களுக்கு இயலாதவங்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு தான தர்மம் பண்ணிட்டு போகிறாங்க. பண்ணிட்டு ஒன்றும் தப்பு கிடையாது. இன்னும் ஒரு சாராரை பொறுத்த வரைக்கும் மறுபிறப்பிறக்கு நம்புறதுனால உலகத்தில் 7 14 உலகம் சொல்லியிருக்கிறாங்க. பார்த்துட்டிங்கன்னா அதில் நம்ம இருக்கிறது பூமியில் இருக்கிறோம், அதற்கு கீழே 7 உலகம் இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு, மேலே 7 உலகம் இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. அதல லோகம் விதல லோகம் சுதல லோகம் தலாதல லோகம் மகாதல லோகம் ரசாதல லோகம் பாதாள லோகம். இது கீழே இருக்கக்கூடிய 7 உலகம். இந்த 7 உலகம் இருட்டு பகுதியாக சொல்லப்பட்டிருக்கு. பூலோகம் புவர்லோகம் சுவர்லோகம் மகர்லோகம் ஜனோலோகம் தபோலோகம் சத்தியலோகம் இது வெளிச்சமான பகுதியாக சொல்லப்பட்டிருக்கு. ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும் நற்காரியம் நல்ல காரியம் சுபகாரியம் பிற உயிர்களை தன்னோட உயிராக பாவித்து
பிற ஆன்மாக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய மனிதர்களை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய புவர்லோகம், சுவர்லோகம், மகர்லோகம், ஜனவலோகம், தபோலோகம், சத்தியலோகத்தில் இருக்கிறதாகவும், வாழ்க்கையில் ரொம்ப கேவலமான வாழ்க்கை வாழ்ந்து தரிகிட்டு போய் மனிதர்களுக்கு சங்கடத்தை வலி வேதனை கொடுத்து பிற உயிர்களை துன்புறுத்தி வாழக்கூடிய ஜீவன்களை பொறுத்த வரைக்கும் மனிதர்களாக இருந்தாலும் கூட அதலலோகம், விதலலோகம், சுதலலோகம், தலாதலலோகம், மகாதலலோகம், ரசதலலோகம், பாதலலோகத்துக்கு போய் இருள் பகுதியில் இருக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இது எல்லாமே ஒரு கற்பனை தான். இருந்தாலும் கூட இதில் இருக்கக்கூடிய உண்மையான விஷயம்னா பண்பாட்டு உணர்வு. பிற மனிதர்களுக்கு உதவி செய்கிறங்கிற பேரில் எத்தனை பொய் சொன்னாலும் எத்தனை கற்பனையான கதைகள் சொன்னாலும் நம்பிட்டு போக கிடையாது. ஒன்றும் தப்பு கிடையாது. அது மட்டும் இல்லாமல் திதி தர்ப்பணம்னா என்ன அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த பூலோகம், புவர்லோகம், சுவர்லோகம், மகர்லோகம், ஜனவலோகம், தபோலோகம், சத்தியலோகத்தில் இருக்கக்கூடிய புண்ணிய ஆன்மாக்களை பொறுத்த வரைக்கும் வழிகாட்டக்கூடிய ஆன்மாக்களாக இருந்து இந்த பூமியில் நம்ம பிறந்து இருக்கக்கூடிய தன்னுடைய சந்ததிகளுக்கு வழிகாட்டக்கூடிய ஆன்மாக்களாக இருந்து தன்னோட சந்ததிகளாக இருக்கக்கூடிய வாரிசுகளை பொறுத்த வரைக்கும் எக்காரணத்தை கொண்டும் தவறான ஆன்மாக்களாக போயிடக்கூடாது, தவறான வழிபாதையில் போயிடக்கூடாது. அப்படிங்கிறனால புண்ணிய ஆவியோட ஒத்துழைப்பு மூலயமா வழிகாட்டக்கூடிய ஆவிகளாக முன்னோர்கள் செயல்பட்டு இந்த அமாவாசை அன்று இந்த பூமிக்கு வந்து தன்னோட சந்ததிகளுக்கு நல்ல வழிகாட்டக்கூடிய ஆவியாக இருக்கிறத சொல்லப்பட்டிருக்கிறனால அந்த திதி தர்ப்பணங்கிற பேரில் நீங்கள் இல்லாதவங்களுக்கு, இயலாதவங்களுக்கு, முடியாதவங்களுக்கு தான தர்மங்கள் கொடுக்கும் பொழுது அந்த வழிகாட்டக்கூடிய ஆவியாக இருக்கக்கூடிய முன்னோர்களை பொறுத்த வரைக்கும் தான் நற்கதி அடைஞ்சு உங்களுக்கு நல்ல வழிகாட்டுறத சொல்லப்பட்டிருக்கு. இது எல்லாமே கற்பனைன்னு தெரிஞ்சாலும் கூட இதில் சில பேர் பயனடைகிறாங்க, நல்லா இருக்கிறாங்கன்னா தாராளமாக செஞ்சுட்டு போட்டு ஒன்றும் தப்பு கிடையாது. இதே மாதிரி தான் இஸ்லாத்துலேயும் பார்த்துட்டிங்கன்னா இல்லாத இயலாத குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் தத்துக்கெடுத்து வளர்த்துவாங்க. கிறிஸ்தவத்தில் பார்த்துட்டிங்கன்னா தசம பாகங்கிற பேரில் 100 இல்லாதவங்களுக்கு இயலாதவங்களுக்கு கொடுப்பாங்க. அப்போ எல்லா மதத்துலேயுமே தான தர்மங்கிற பேரில் ஏதோ ஒரு விதத்தில் சில சடங்குகளை சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க, சில சம்பிரதாயத்தை வகுத்து வச்சுட்டு போயிருக்காங்க. இது எல்லாமே ஒரு சம்பிரதாயம் மட்டும் எடுத்துக்க வேண்டாம், பண்பாட்டு உணர்வாக எடுத்துக்கங்க. அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் இருக்கக்கூடிய நிறை குறைகள் நம்ம கண்ணுக்கு தெரியாது. இது மட்டும் இல்லாமல் தேவர்களுக்கு இந்த 12 மாத காலம் அப்படிங்கிறது ஒரு நாளாக சொல்லப்பட்டிருக்கு. தேவர்களுக்கு இந்த 12 மாத காலம் ஒரு நாளாக சொல்லப்பட்டிருக்கு. உதாரணமாக பார்த்துட்டிங்கன்னா ஏற்கனவே நேற்று பார்த்தது தான். இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியும், இந்த சிகப்பு கலர் புள்ளி வச்சுருக்கக்கூடிய தை மாதம் 6 to 8ங்கிறது தேவர்களை பொறுத்த வரைக்கும் காலையில் இருக்கக்கூடிய அவர்களுக்கு சந்தியாவந்தனம் செய்யக்கூடிய ஒரு காலம். இந்த தேவர்கள் அப்படிங்கிற விஷயம் கற்பனை தான், இருந்தாலும் புரிஞ்சுக்குங்க. இந்த தை மாதத்தில் காலையில் 6 to 8ன்னு போட்டிருக்கோம். தேவர்களுக்கு சந்தியாவந்தனம் பண்ணக்கூடிய காலங்கிறது தை மாதம் 6 to 8ங்கிற அந்த காலை நேரம். இப்போ பாருங்கள், தை மாதத்துலேருந்து ஆடி மாதம் வரைக்கும் வெளிச்சத்தையும் ஆண் கடவுளையும் நம்ம கொண்டாடுவோம். தை மாதம் தொடங்கிய உடனேயே நம்ம என்ன செய்கிறோம், வெளிச்சமாக இருக்கக்கூடிய கதிரவனுக்கு படையல் போட்டு நம்ம தைப்பொங்கல் வச்சு சூரியனை வழிபடுறோம். சூரியனை ஜோதிட சாஸ்திரத்தில் ஆண் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கிறாங்க. சூரியனை வெளிச்சமாகவும் சொல்லியிருக்கிறதுனால தேவர்களுக்கு அது காலையில் நேரம் 6 to 8. தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி இந்த 6 மாதமும் தேவர்களுக்கு பகல் காலமாக சொல்லப்பட்டிருக்கிறனால வெளிச்சத்தை நம்ம கொண்டாடுவோம். பார்த்துட்டிங்கன்னா தை மாதம் சூரியனை கும்பிட்றோம், அதற்கடுத்தபடியாக தைப்பூசத்து அன்னைக்கு முருகனை வழிபடுறோம், அதற்கடுத்த மாசி மகம், அதற்கடுத்தபடியாக பங்குனி உத்திரம் முருக கடவுளை கும்பிட்றோம், சித்ரா பௌர்ணமி வெளிச்சத்தை கும்பிட்றோம். சித்திரை மாதங்கிறது தேவர்களுக்கு மதியமாக இருக்கக்கூடிய 12 to 2 இருக்கக்கூடிய உச்சி பொழுதாக இருக்கிறனால சித்ரா பௌர்ணமியாக இருக்கக்கூடிய வெளிச்சத்தை கொண்டாடுறோம். இந்த சித்திரை மாதம் முழுவதுமே பார்த்துட்டிங்கன்னா ஆண் கடவுள்களுக்கு வழிபாடு ஜாஸ்தி இருக்கும். கள்ளழகர் ஆற்றுல இறங்குவார், மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு திருமணம் நடக்கும். இது எல்லாமே சித்திரை மாதத்தில் விசேஷமாக கொண்டாடுவாங்க. அதே மாதிரி வைகாசி, விசாகம், ஆணி மூலம் இது எல்லாமே தேவர்களுக்கு பகல் காலமாக இருக்கிறதுனால ஆண் கடவுள்களை மட்டுமே வெளிச்சத்தை மட்டுமே கொண்டாடுறாங்க. சித்திரை மாதங்கிறது சமநோக்கு நாளாக இருக்கிறதுனால சித்ரா பௌர்ணமி விசேஷம். அதற்கடுத்தபடியாக ஆடி மாதம் யாருக்கு விசேஷம், பெண் தெய்வத்துக்கு விசேஷம். காரணம் என்னென்னா தேவர்களுக்கு 6 to 8ங்கிறது சாயந்தர நேரம் சந்தியாவந்தன காலம். பெண் தெய்வத்திற்கு ஆடி மாதத்திலிருந்து ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி இந்த ஒரு 6 மாதமும் இருளாக இருக்கக்கூடிய இருளை தான் நம்ம கொண்டாடுவோம். பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்தது. சாயந்தர நேரம் பெண் தெய்வத்திற்கு நிறைய வழிபாடு நடக்கும். ஆண்களுக்கு பங்குனி உத்திரத்தில் பகலில் நிறைய பேர் வழிபாடு செய்கிறாங்கன்னா பெண் தெய்வத்திற்கு இரவு நேரம் எல்லா கோயில்களிலும் விமரிசையாக பெண் தெய்வ வழிபாடு நடக்க ஆரம்பிக்கும். காரணம் என்னன்னா இருட்டை கொண்டாடுற ஒரு காரணத்தினால தேவர்களுக்கு இரவு பொழுது 6 மணிலிருந்து தொடங்கக்கூடிய ஒரு காலம் ஆடி மாதம். அப்போ ஆடி மாதம் தேவர்களுக்கு 6 to 8ங்கிறது சாயந்தர நேரம் சந்தியா வந்தனம் செய்யக்கூடிய ஒரு காலம்.
அப்போ தை அமாவாசையும் ஆடி அமாவாசையும் ஏன் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்குறோன்னு பார்த்துட்டிங்கன்னா, தை மாதமும் ஆடி மாதமும் சந்தியாவந்தனம் தேவர்கள் செய்யக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால அந்த காலகட்டத்தில் திதி தர்ப்பணம் கொடுக்கும் பொழுது முன்னோர்களுக்கு அது போய் சேர்றதா சொல்லப்பட்டிருக்கு. அதற்கடுத்தபடியாக ஆவின் அவிட்டம், அதற்கடுத்தபடியாக புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு உகந்த மாதமாக இருந்தாலும் கூட பெருமாள் மோகினி அவதாரம் எடுத்த ஒரு காரணத்தினால புரட்டாசி மாதத்தில் இரவு நேரத்தில் சொர்க்கவாசல் திறக்கக்கூடிய விமர்சையான ஒரு விசேஷத்தை கொண்டாடுவாங்க இந்துக்களை பொறுத்த வரைக்கும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, சிவனை ஆண் கடவுளாக பாவித்து வெளிச்சமாக பாவித்து மாசி மாதத்தில் வெளிச்சத்தில் சிவராத்திரி வருது அப்படின்னா, பெருமாளை ஒரு மோகினி அவதாரம் எடுத்ததுனால பெண் கடவுளாக பாவித்து இருள் தன்மையாக இருக்கக்கூடிய தேவர்களுக்கு உகந்த மாதமாக இருக்கக்கூடிய புரட்டாசி மாதத்தில் அவங்கள சொர்க்கவாசல் விமர்சையாக கொண்டாடுவாங்க. அதற்கடுத்தபடியாக தேவர்களுக்கு இரவு உச்சி பொழுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 12 to 2ங்கிறது ஐப்பசி மாதம் வரும். அதனால தான் தீப ஒளி திருநாள் நம்ம விசேஷமாக கொண்டாடுறோம். இது வெளிச்சமாக இருக்கக்கூடிய சமநோக்கு நாளில் சித்ரா பௌர்ணமி கொண்டாடுறோம். இருளாக இருக்கக்கூடிய சமநோக்கு நாளில் வெளிச்சத்தை கொண்டாடுறதுக்கு பதிலாக இருட்டை கொண்டாடுறோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதற்கடுத்தபடியாக கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது தேவர்களுக்கு இரவு நேரம் 2 to 4 மணியாக இருக்கிறதுனால கார்த்திகை தீபம் இரவு நேரத்தை கொண்டாடுறோம். அதற்கடுத்தபடியாக தேவர்களுக்கு காலையில் 4 to 6ங்கிறது மார்கழி மாதம். அதனால தான் மார்கழி மாத பூஜைங்கிறது காலையில் 4 to 6 விமர்சையாக கொண்டாடப்படுது. அப்போ நல்லா புரிஞ்சுக்குங்க, தேவர்களுக்கு தை மாதத்திலிருந்து ஆடி மாதம் வரைக்கும் பகலாகவும், ஆடி மாதத்திலிருந்து மார்கழி முடிஞ்சு தை மாதம் வரைக்கும் இருட்டாகவும் சொல்லப்பட்டிருக்கிறதுனால இந்த பகல் பொழுதில் வெளிச்சமாக இருக்கக்கூடிய ஆண் கடவுளை கும்பிடுவாங்க. இரவு பொழுதில் பெண் தெய்வ வழிபாடுகளை சிறப்பாக கொண்டாடுவாங்க. இது எல்லாமே கற்பனையாக சொல்லப்பட்டிருந்தாலும் கூட ஒரு காரண காரியத்தோடு தான் முன்னோர்கள் எல்லாத்தையும் வகுத்து வச்சுட்டு போனாங்க. அதன் அடிப்படையில் தேவர்களுக்கு காலை நேரமாக இருக்கக்கூடிய 6 to 8ங்கிறது தை மாதம், தேவர்களுக்கு மாலை நேரங்கிற 6 to 8ங்கிறது ஆடி மாதம். இந்த 2 மாதத்தை பொறுத்த வரைக்கும் தேவர்களுக்கு சந்தியாவந்தனம் செய்யக்கூடிய காலமாக சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா என்னங்க அப்படின்னா, சூரியன் உதிக்கும் போது நன்றி செலுத்துகிறோம், சூரியன் மறையும் போது நன்றி செலுத்துவோம் இல்லையா, இதுதான் சந்தியாவந்தனம்னு பேர். அப்போ தேவர்களுக்கு தை மாதம் காலையில் 6 to 8 கற்பனை பண்ணிக்கிங்க. ஆடி மாதம் சாயந்தரம் 6 to 8 தேவர்களுக்கு கற்பனை பண்ணிட்டீங்கன்னா தை மாதம் சூரியனும் சந்திரனும் சேரக்கூடிய அமாவாசை அன்றும், ஆடி மாதம் சூரியனும் சந்திரனும் சேரக்கூடிய அமாவாசை அன்றும் பித்ருக்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கும் பொழுது அது ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுக்கு போகிறதா சொல்லப்பட்ட ஒரு கற்பனையான விஷயத்தினால மக்களை பொறுத்த வரைக்கும் தை மாதத்தில் சூரியனும் சந்திரனும் சேரக்கூடிய அமாவாசை அன்று, ஏன்னா சூரியன்னா தந்தைன்னு அர்த்தம், சந்திரனா தாயின்னு அர்த்தம். அப்போ சூரியன் சந்திரன் அமாவாசை அன்று சேருவாங்க. அப்போ சூரியனும் சந்திரனும் சேரக்கூடிய தை அமாவாசை அன்று, ஆடி அமாவாசை சேரக்கூடிய சூரியனும் சந்திரன் சேரக்கூடிய அமாவாசை அன்று நீங்கள் திதி தர்ப்பணம் கொடுக்கும் பொழுது அது முன்னோர்களுக்கு போகிறது சொல்லப்பட்டிருக்கிறதுனால பண்பாட்டு உணர்வு அடிப்படையில் இல்லாதவங்க, இயலாதவங்க, முடியாதவங்க பல பேர் பயனடைகிறதுனால தாராளமாக திதி தர்ப்பணம் கொடுங்க. திதி தர்ப்பணம் கொடுக்க விருப்பம் இல்லையா, நன்றி உணர்வோட இல்லாத நபர்களுக்கு, முடியாத நபர்களுக்கு, குழந்தைகளுக்கு, ஆதரவற்ற பெற்றோர்களுக்கு உதவி செய்கிறது மூலயமா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்ட நகரம் நோக்கி போவீங்க. ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும் செய்யக்கூடிய காரியத்தினால் பாவம் கிடைக்குதோ புண்ணியம் கிடைக்குதோ அந்த பாவ கணக்கு புண்ணிய கணக்கு யாருக்குமே தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் செய்யக்கூடிய செயல் நற்செயலாக இருந்தால் அந்த செயலுக்கான விளைவுங்கிறது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் கிடைச்சே தரும். பிரபஞ்ச விதி பிரகாரம் நீங்கள் என்ன விஷயத்தை கொடுக்குறீங்களோ அந்த விஷயம் மீண்டும் 100 மடங்கு திருப்பி கிடைக்குங்கிற அடிப்படையில் நல்ல விஷயத்தை தாராளமாக செய்யுங்க, தப்பு கிடையாது. யாரையும் ஏமாற்றாமல், யாரையும் கஷ்டப்படுத்தாமல், யாரையும் சங்கடப்படுத்தாமல் இந்த பூமியில் எந்த ஒரு ஜீவன் வாழ்கிறாங்களோ அவங்க தான் உண்மையான புண்ணியான்மான்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் தேவர்களுக்கு உத்தராயண காலத்தை பகல் காலமாகவும் தட்சிணாயன காலத்தை இரவு காலமாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த உத்தராயணம்னா என்ன அப்படின்னா, மகர ரேகை கடக ரேகை கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மகர ரேகை எங்கே வருதுன்னு பாருங்கள், சிகப்பு கலர் புள்ளி வச்சுருக்கு இல்லைங்களா, அதுதான் மகர ரேகை, அது தை மாதம். அதே மாதிரி கடக ரேகைங்கிறது ஆடி மாதத்தில் வரும். இந்த மகர ரேகை கடக ரேகைனா என்ன அப்படின்னா, உத்தராயண காலங்கிறது சூரியன் வடக்கு நோக்கி பயணிச்சுட்டு இருக்கிறாருன்னா உத்தராயண காலம். அவர் கரெக்டாக தை மாதத்தில் தான் தொடங்குறாரு, அதனால தான் கதிரவனை கும்பிட்றோம். அதற்கு அடுத்தபடியாக இந்த வடக்கு நோக்கி போயிட்டு இருக்கக்கூடிய உத்தராயண காலம் எப்போ முடியுதுன்னா ஆடி மாதத்தில் போய் சூரியன் மீண்டும் தெற்கு நோக்கி திரும்புவார். அப்போ ஆடி மாதத்தில் சூரியனை பொறுத்த வரைக்கும் வான்வழி பாதையில் திரும்புறதுனால ஆடி மாதம் சிறந்ததாக சொல்லப்பட்டிருக்கு. அவர் திரும்பி என்ன செய்வார், சமநோக்கு நாளில் எப்போ வருவாங்க, சித்திரை மாதம் சமநோக்கு நாளில் வருவாங்க. அப்போ சித்திரா பௌர்ணமி கொண்டாடுறோம். அதே மாதிரி ஐப்பசி மாதம் சமநோக்கு நாளில் வருவார். அப்போ வெளிச்சத்துக்கு பதிலாக இருட்டை கொண்டாடுறோம்.
அப்போ உத்தராயணம்ங்கிறது சூரியன் வடக்கு நோக்கி நகரக்கூடிய ஒரு காலம், தை மாதத்துலேருந்து ஆடி மாதம் வரைக்கும். அந்த ஆடி மாதத்திலிருந்து தெற்கு நோக்கி நகரக்கூடிய காலம் தட்சநாயன காலம். இந்த உத்தராயண காலம் தொடங்கக்கூடிய ஒரு காலம் தான் தை மாதம், தட்சநாயனம் தொடங்கக்கூடிய காலம் தான் ஆடி மாதம். அதனால் தை மாதம் ஆடி மாதத்தில் அமாவாசை அன்று பித்ருக்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்க சொல்லியிருக்காங்க. உண்மையாலும் இது எல்லாமே அறிவியலும் கலந்து நம்மளோட முன்னோர்களை பொறுத்த வரைக்கும் வானவியல் சாஸ்திரம் தெரியாமல் இருந்தாலும் கூட மிகச்சிறந்த ஞானிகளாக இருந்திருக்காங்க. அறம் பொருள் இன்பம் வீடுன்னு வாழ்ந்திருக்காங்க. முதல்ல அறத்தை தான் வச்சுருக்காங்க, அதுக்கப்புறம் தான் பொருளை சேர்த்திருக்காங்க. அந்த பொருள் மூலிமா இன்பத்தை அனுபவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வீடுங்கிறது என்னென்னா ஞானம் அடைதல், முக்தி அடைதல்னு பேர். அப்போ அறம்னா என்ன? பிற மனிதனுக்கு உதவி செய்யணும், பிற உயிர்களை தன் உயிராக பாவித்து இல்லாத இயலாத முடியாத மக்களுக்கு உதவி செய்கிறது மூலிமா ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும் நற்கதி அடைய முடியும். தன்னை உயர்த்திக்காமல் தன்னோட வாழ்க்கை உயராதுன்னு கண்டுபிடிச்சி சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அப்போ உங்களை உயர்த்திக்குன்னா பிற உயிர்களை உங்கள் உயிராக பாவிச்சு நீங்கள் செய்கிற எல்லா காரியமும், அது ஆன்மீக வழிபாடாக இருக்கலாம், திதி தர்ப்பணமாக இருக்கலாம், தான தர்மமாக இருக்கலாம், எந்த ஒரு கல்வி சேவையாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலுமே அதெல்லாமே உங்கள் வாழ்க்கையில் பிற உயிருக்கு செய்கிறது மூலிமா எதிர்பாராமல் செய்யக்கூடிய அத்தனை செய்கிறோம் நல்ல காரியம். புரிஞ்சுக்குங்க, உலகத்தில் பல ஆன்மாக்கள் கிடையாது, ஒரே ஆன்மாக்கள் பலவாக பிரிஞ்சிருக்குங்கிற விஷயத்த மறைமுகமாக உணர்த்துறதுக்காக தான் இந்த வழிபாடு திதி தர்ப்பணங்கிற பேரில் பண்பாட்டு உணர்வு வளர்த்திட்டு போனாங்க. ரொம்ப நன்றிங்க. அடுத்த பேர் சந்திக்கலாங்க. வணக்கம்.